Hi friends, welcome to tutorjobs.com. நாம இப்போ பார்க்க போகிறது ரெயின்போ எஃபெக்ட் வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டர் CS3ல எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெயின்போ எஃபெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல்ஸில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெயின்போக்கு வந்து மொத்தம் 7 கலர்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்க அப்படின்னா வயலட் கலர். ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா வயலட் நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில் கலர் இருக்கும். இதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு வயலட் கலராக செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வயலட் கலர் கொடுத்துருங்க. அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம இதுவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஒவ்வொருத்தையும் நம்ம போட்டுட்ருக்க வேண்டியதில்லை. இங்கே நான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எடிட்டில் போய்ட்டு காப்பி, அகெயின் எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படின்றத கொடுத்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எங்கேருந்து காப்பி எடுத்தோமோ அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். சரிங்களா, நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த லெவலில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு இப்போ செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கலர். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைட் எல்லோ மாதிரி நான் கலர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் கலர்ஸ் வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தேர்டு கலர் எடுக்க போகிறேன். எடிட்டில் போய்ட்டு காப்பி, மறுபடியும் எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இதை கொடுத்தோன்னா நமக்கு காப்பி எடுத்த இடத்துலேயே வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆகும். சரிங்களா, அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில் கலர் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபில் கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி ஃபோர்த்து கலர் நான் எடுக்க போகிறேன். எடிட்டில் போய்ட்டு காப்பி, மறுபடியும் எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். கரெக்டாக இந்த கேப் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேப் தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நானும் என்ன பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒயிட் கலர் அந்த லைன் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஃபோர்த்து கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலர் வரும். ஸோ இங்கே மேலே ஃபில் கலர்ஸில் போய்ட்டு க்ரீன் கலர், ஒரு லைட் க்ரீன் கலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு க்ரீனும் வந்துடுச்சு. அடுத்த சேம் அதே மாதிரி மறுபடியும் ஃபிஃப்த்து கலருக்காக எடிட்டில் போய் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். சரிங்களா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்னு கொடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. அது நமக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர். ஸோ நான் அதே மாதிரி ஃபில் கலரில் போய்ட்டு எல்லோ கலர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 5 கலர்ஸ் வந்துடுச்சு. ஆறாவதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எடிட்டில் போய்ட்டு காப்பி, மறுபடியும் எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். சரி, அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் தர போகிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கலரில் போய்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து மறுபடியும் லாஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எடிட்டில் போய்ட்டு காப்பி, மறுபடியும் எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே காப்பி எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே வச்சு நீங்கள் காப்பி எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கலரில் வச்சு அதே இடத்துல தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகுமே தவிர கீழே இருக்கிற இடத்துல பேஸ்ட் ஆகாது. சரிங்களா, அதான் நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த பாக்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு அடுத்த 7th கலர் ரெக்டாங்கிளும் நம்ம போட்டோம். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர். ஸோ நான் இங்கே ஃபில் கலரில் போய்ட்டு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் நமக்கு வந்துடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலெக்ஷன் டூல் மூலமா இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போய்ட்டு குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறோம். சரிங்களா, இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+G. இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எஃபெக்டில் போய்ட்டு வேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு ஆர்க் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஆர்க் எடுத்துகிட்டு நமக்கு இங்கே ஹரிசாண்டல் அந்த ஆப்ஷனில் இருக்கணும் ஸ்டைல் நமக்கு. சரிங்களா, இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பிளெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுங்கள் ஒரு 50 அந்த மாதிரி கொடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம 15 கொடுத்துட்டோம். ஆனால் அவுட்புட் நமக்கு எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ப்ரிவ்யூ பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பெண்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் ரவுண்ட் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 70 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ஓகே அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்துடும். ஆனால் இப்போ நம்ம செலக்ட் பண்ண நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரெக்டாங்கிள்ஸ் அதுதான் செலக்ட் ஆகுமே தவிர இந்த ஷேப் செலக்ட் ஆகாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டில் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த போட்ட ரெக்டாங்கிள் போய்ட்டு நம்ம போட்டிருக்க இந்த ரெயின்போ எஃபெக்ட் மட்டும்தான் நமக்கு செலக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கை மாதிரி போட்டு நீங்கள் இந்த எஃபெக்ட் மாதிரி போட்டுட்டு இங்கே சம்மர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஃபைனலாக வந்து ரெயின்போ எஃபெக்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா
இங்கே www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.